இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6 kg கிங் தீம் கேக்கை நாங்கள் எப்படி நீட்டாக வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கினுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் விலாக் மாதிரி நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு இன்னும் கூட நல்லா கிளியராக புரியும். ஸோ யூஸ்வலாகவே வந்து நம்ம டயர் கேக்ஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணும்போது நம்ம அதை டவல்ஸ் மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஸ்க்ரூவர் மாதிரியோ அப்படி இல்லைனா வந்து இந்த ஹெவியான டூத் ஸ்டிக் மாதிரியோ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியுமே இந்த 6 kg கேக்கையும் நம்ம பண்ண முடியும். ஆனால் இது இன்னும் கூட நல்லா பார்க்குறதுக்கு கிராண்டான லுக்காக இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே வந்து உள்ள டயர்னுடைய இன்ச் பார்த்திங்க அப்படின்னா 12 inchலேருந்து 14 inch கிட்ட வரும் ஐசிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அப்புறம் செகண்டாக உள்ள அந்த டயர்னுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 inchலேருந்து ஐசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 inch போல் வந்திருந்தது. நெக்ஸ்ட் தேர்ட் டயர் பார்த்திங்க அப்படின்னா 6 inchலேருந்து ஒரு 7 inch கிட்ட வரும். ஸோ இதனுடைய வெயிட் வந்து ஒரு 3.5 கிலோ, அண்ட் மிடில் உள்ளது வந்து ஒரு 2 கிலோ, அப்புறம் மேலே உள்ளது வந்து ஒரு 1.5 கிலோ. ஃபைனல் அவுட் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 7 kg 200 சம்திங் வந்திருந்தது. மொத்தம் இது 6 kg கேக் தான். இருந்தால் கூட நாங்கள் ஒரு 1/2 kg வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரியும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேக் வந்து ஒன்ஸ் நல்லா ஐசிங் பண்ணி டெக்கரேட்டும் தனித்தனியாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களுமே அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கேக் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து நீங்கள் நல்லா நீட்டாக பிளான் பண்ணி ஒரு 3 கேக் செப்பரேட்டாக எப்பயும் போல் நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 கேக்கையும் நல்லா நீட்டாக வந்து ஸ்டாக் பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேக் பில்லர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ 3 டயர் பிளான் பண்ண போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பில்லர்ஸ் கிட்ட நமக்கு தேவைப்படும். இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 டயர் மட்டும்தான் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 4 பில்லர்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் மண்டபத்துக்கோ இல்லை நீங்கள் கேக் கட் பண்ணுற அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எடுத்து வச்சா கூட போதும். அப்படியே நீட்டாக வந்து நல்லா ஹைட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நாங்கள் கீழே உள்ள அந்த பேஸ் 12 inch கேக்கில் வந்து 4 பக்கமே நல்ல ஒரு பில்லர் மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும். அது ஆடவும் செய்யாது, நல்லா அசையவும் செய்யாது, நல்லா ப்ராப்பராக செட் ஆகிடும். பில்லர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த கேக் வந்து செகண்டாக வச்சு பார்த்துருந்தோம். நல்லா பர்ஃபெக்டாக ஆடாமல் அசையாமல் நீட்டாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதே மாதிரியே இப்போ மிடில் உள்ளதுக்கும் வந்து 4 பில்லர்ஸை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் இடையில சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது அந்த கேக்கை பார்க்கறதுக்கு சிங்கிள் கேக்காக தான் தெரியும். 3த்தையும் நம்ம நீட்டாக ஸ்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய ஹைட்டு பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த 3 கேக்கும் பாருங்கள் நீட்டாக பில்லர் வச்சு அழகாக கிராண்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த மண்டபத்தில் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து மொத்தமாகவே வந்து மர்ஜ் பண்ணிவிட்டு முன்னாடியே அந்த உள்ளெல்லாம் டவல்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 6 கிலோ கேக் அப்படிங்கும்போது நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். நம்ம நிறைய டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். அது ஒரு பெரிய பாக்ஸ்லேயோ இல்லை நல்லா என்னதான் சேஃப்டி பேக் பண்ணியிருந்தா கூட அதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டாஸ்காகவே இருக்கும். அது முடிச்சு கடைசியில் கொடுத்து அனுப்புகிற வரைக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். யூஸ்வலாகவே நம்ம டயர் கேக்ஸ் எல்லாம் செய்யும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எப்படி கொண்டு போவோம், அது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை அவங்க கட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த ஃபியர் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். 3 கேக்கையும் தனியாக ஐசிங் பண்ணி உள்ள பில்லர் செட் பண்ணிவிட்டு 3த்தையும் நீங்கள் ஸ்டாக் பண்ணி அங்கே போய் கூட வச்சுக்கிட்டா கூட போதும். ஸோ இப்படி தான் நாங்களும் வந்து ஸ்டாக் பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டி மெத்தடும் கூட. ஈவன் இதை நீங்கள் யோசிக்கலாம், ஈவன் வந்து கஸ்டமர் வந்து அந்த கேக்கை கட் பண்ணும்போது சரிஞ்சிருமோ இல்லை ஏதாவது ஆயிருமோன்னு நினைக்கலாம். ஒன்றுமே ஆகாது, நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம 4 பக்கமும் 4 பில்லர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக தான் நிற்கும். உள்ளே வந்து நீங்கள் பில்லர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஒன்று மேலே தூக்கின மாதிரி இல்லை ஒன்று இறங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சேஃப்டி கிடையாது. கம்ப்ளீட்டாக நீட்டான ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் ஒன்ஸ் அந்த பில்லர் வாங்கிட்டு பில்லர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே வரலாம். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ இப்படி தான் நாங்கள் இந்த 6 kg கிங் தீம் கேக்கை இப்படி தான் ஸ்டாக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.